அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்டத்திற்கு எதிரான வழக்கில் தமிழக அரசுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் என அமைச்சர் சேகர் பாபு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருச்சி சமயபுரம் கோவிலில் காணிக்கையாக பெறப்பட்ட பயன்படுத்த முடியாத தங்கத்தை மும்பைக்கு அனுப்பும் பணி நடைபெற்றது. இந்த தங்கம் உருக்கப்பட்டு ஸ்டேட் பேங்கில் முதலீடு செய்யப்படும். இந்நிகழ்வில் அமைச்சர்கள் சேகர் பாபு, KN நேரு ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து பேட்டியளித்த அமைச்சர் சேகர் பாபு, உச்சநீதிமன்றத்தில் நமது தரப்பு நியாயத்தை எடுத்து கூறி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை தொடர்வோம் என தெரிவித்தார். அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் தலைமுறை சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அதுக்கான அந்த அர்ச்சகர் நியமனத்துக்கான ஏதாவது வாய்ப்பு? உச்சநீதிமன்றத்தில் உண்டான தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு திருக்கோயிலிருந்து தொடரப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் ஒன்றாக இணைத்து வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கின்றது. நம்முடைய தரப்பில் நியாயத்தை எடுத்துச் சொல்லி நிச்சயம் அந்த தடையை விலக்கி திராவிட மாடல் ஆட்சியில் அந்த அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராம் திட்டத்தை தொடருவோம். அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் 541 கிலோ 781 கிராம் மும்பையின் உருக்காலைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 542 கிலோ, இது ஒரு 30 கிலோ என்று 572 கிலோ தங்க உருக்காலைக்கு இன்றைக்கு அனுப்பப்படுகின்றது. இந்த முழுமையாக இந்த திட்டம் இந்த ஆண்டு இறுதிக்குள் 1000 கிலோ அளவிற்கு வைப்பு நிதியில் வைக்கப்படுவதற்குண்டான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. வைப்பு நிதியில் வைக்கப்பட்ட அந்த தங்க முதலீட்டு திட்டத்தில் 10 கோடி ரூபாய் அளவிற்கு ஆண்டிற்கு இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயிலுக்கு வருமானம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.